எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்த 1111 1010 அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் சிமிலரா வரும்போது உடனே பார்த்து வேண்டிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் 1111 பார்த்தா ப்ரே பண்றாங்க. சில நம்பர்ஸ் பார்க்கும்போது ப்ரே பண்றாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, பிரபஞ்சம் சில நம்பர்ஸ் மூலியமாக, ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலியமாக நமக்கு உணர்த்துது. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1212 பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு விரயம் வரப்போகுது, 12 நல்ல விரயம் இல்லை, அதனால அப்படி சொல்றாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விரயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது என்னன்னா, நல்ல ஒரு அதிர்வலைகள் உங்க கூடவே இருக்கிறதாக நீங்க உணருங்க அப்படின்றதுதான் வந்து நமக்கு இந்த 1212 உணர்த்துறாங்க. என் கடவுளே எனக்கு எதை கொடு, கடவுளே எனக்கு அதை கொடுன்ட்டு. அது என்ன அப்படின்னா, நீ சரியான பாதையில போறேன்றத உணர்த்தத்துக்கு தான் இந்த 1111 அடிக்கடிக்கு நம்ம கண்டப்படும். புரிஞ்சிடுச்சுங்களா மீனிங்? இது யாருமே மேக்ஸிமம் தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. 3-1 111. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னோடைய எண்ணங்கள்ல நீ கவனம் வையின்னு அர்த்தம். எல்லாம் பாசிட்டிவ். இது பாருங்க, நீ செய்யக்கூடிய செயல்ல உனக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, நீ கவனம் வையின்றத நமக்கு உணர்த்துது. 222 அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பணம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். 222 அதுக்குன்னு ஒரு முறை பார்த்துட்டு வரலையான்னு இல்லை, நீங்க அடிக்கடிக்கு அதை ஒரு ஃப்ரீக்வன்சியா நம்ம அடிக்கடிக்கு பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் நடக்கும். இந்த 999 இல்லை 999 இல்லை இந்த 399 நீங்க பார்த்துட்டீங்கனாலே, நீண்ட நாள் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது, உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது, உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் நல்லபடியா நடக்க போகுதுன்றத உணர்த்தத்துக்கு தான் இந்த 999 சொல்லலாம், 999 சொல்லலாம். எப்படி ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிடர் கஜலட்சுமி அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 1111 1010 அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் சிமிலரா வரும்போது உடனே பார்த்து வேண்டிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இது நடந்துடணும், எனக்கு இந்த காசு நிறைய வரணும், இதுல ஜெயிச்சிடணும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை மேம்? ஆனா அப்படி அந்த நம்பரை வந்து நம்ம பாக்குறதுக்கும் அந்த விஷயங்கள் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? இருக்கு. பிரபஞ்சம் கிட்ட நம்ம என்ன பேசுறோமோ அது கண்டிப்பா நம்ம கிட்ட கொடுக்கும். ஏன்னா பிரபஞ்சத்தோட தான் நமக்கு கிரகங்களும் கனெக்ட் ஆயிருக்கு, பிரபஞ்சத்தோட தான் நம்மளும் கனெக்ட் ஆயிருக்கோம், பிரபஞ்சத்தோட தான் எல்லா அதிர்வலையும் கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு இப்போ அங்க இருக்கிற யூஎஸ்ல இருக்கவங்க கிட்ட நம்ம இங்க இருந்து பேசுறோம் அப்படின்னா, செல்போன்ல பேசுறோம்னா ஒரு வேவ் லென்த், ஒரு அதிர்வலை. அந்த மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்ம பேச முடியும். அதில் ஒரு பெரிய டாபிக் நிறைய பேர் பேசிட்டாங்க. நம்ம இப்போ என்னன்னா, சிம்பிளா ஒரு விஷயம், இப்போ நிறைய பேர் 1111 பார்த்தா ப்ரே பண்றாங்க. சில நம்பர்ஸ் பார்க்கும்போது ப்ரே பண்றாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபோன்லேயோ இல்லை கூட உட்காந்துருக்கவங்ககிட்டயோ பக்கத்துல இருக்கவங்ககிட்டயோ. அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோல முருகர் வேலோட காட்சி தருவார், இல்லை சாய்பாபா நான் இருக்கேன் அப்படின்னு கிராஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், கஷ்ட காலத்துல வரும்போது முருகர் பாதி அப்பப்போ இந்த பக்கம் நம்ம கிட்ட வந்து நான் இருக்கேன்னு சொல்றாருன்னு சொல்லுவோம். இல்ல நல்ல விஷயம் பேசும்போது நடந்துடும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொண்டு வரும். அதுதான் வந்து பிரபஞ்சம் சில நம்பர்ஸ் மூலியமாக, ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலியமாக நமக்கு உணர்த்துது. நான் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் கிட்ட போலனாலும், பட் இந்த நம்பர்ஸ்க்கான மீனிங் என்னன்றதை நான் சொல்றேன். எந்த ஒரு விஷயம் நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, அதோட உணர்தலோட பண்ணும்போது இன்னும் நமக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் அதிகம்னு சொல்ல வரேன். அது இப்போ பரிகாரம் பண்றோம், கடவுளை போய் வேண்டுறோம், நம்ம வந்து ஒரு விரதம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விரதமே இருக்கீங்கன்னா, அந்த விரதம் இருந்து அந்த நேரம் டைம்ல, அந்த கால டைம்ல நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது நம்ம சீக்கிரம் அதை ரீச் ஆகும் தானே விரதம் நாட்கள்லாம் நம்ம வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் நம்ம கண்ணில் படும் போது எதற்காக அந்த நம்பர் நம்ம கண்ணில் படுது, அப்ப எது ரீதியா நம்ம வேண்டலான்றது ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதே ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசக்கூடியது. பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட பேசுறது உணர்த்து தான் நமக்கு அது. சரிங்களா? இப்போ 1010 அப்படின்னு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வால் கிளாக்ல பார்க்குறோம், வாட்சில் பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு செவுத்துல பார்க்குறோம், இல்லை வண்டியிலேயே நம்ம ஏதோ ஹெவி வெஹிக்கிள் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போர்டில் போட்டிருக்கோம்,
இல்லை எங்கே டிஜிட்டலில் போட்டிருக்கோம், மொபைலில் பார்க்குறோம், எவ்வளோ இல்லை சிலர் 11:11லாம் ஸ்க்ரீன் வால்பேப்பர்லேயே வச்சுருப்பாங்க. ஆமா. இப்போ அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த 10:10 அப்படி பார்க்கும்போது தெய்வம் அருள் வந்து நம்ம கூடவே இருக்கிறதாக உணர்த்துமா. 10:10ன்னு அதோட பார்க்கறதோட meaning. ஆமாம், தெய்வம் வந்து நம்ம கூடவே எப்போவும் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி உணர்த்துதான். நீங்கள் எந்த தெய்வமாக வேணாலும் வச்சுக்கோங்க. ஒன்று இந்த 11:11 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய பேர் இந்த 11:11 மட்டும் மொபைலில் வந்துருச்சு பார்த்தேன்னு வச்சுங்க, ஒரு செகண்ட் பேச மாட்டாங்க. அது முடிகிற வரைக்கும் ப்ரே பண்ணுவாங்க. ப்ரே பண்ணுவாங்க. என் கடவுளே எனக்கு இதை கொடு, கடவுளே எனக்கு அதை கொடுன்ட்டு. அது என்ன அப்படின்னா, நீ சரியான பாதையில போறேன்றத உணர்த்தத்துக்கு தான் இந்த 11:11 அடிக்கடிக்கு நம்ம கண்டப்படும். புரிஞ்சிச்சுங்களா மீனிங்? இது யாருமே மேக்ஸிமம் தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ப்ரே பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. பட் ஆனால் எதுக்காக என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த 11:11 நம்ம கண்ணில் படுதான் நீ கரெக்டான பாதையில் போகிற, அந்த பாதை உனக்கு சரியான நீ போகக்கூடிய இடத்த ரீச் பண்ணணும், நீ பண்ணுன்றது தான். அப்போது அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்கும். இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அது வந்து சேருமா? சேரும். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது 12:12 நல்ல அதிர்வலைகள் உங்கள் கூட இருக்குமா. 12:12 ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த 12:12 பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு விரயம் வரப்போகுது, 12 நல்ல விரயம் இல்லை, அதனால அப்படி சொல்றாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விரயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சிலருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது என்னன்னா, நல்ல ஒரு அதிர்வலைகள் உங்க கூடவே இருக்கிறதாக நீங்க உணருங்க அப்படின்றது தான் வந்து நமக்கு இந்த 12:12 உணர்த்துதான். அதே மாதிரி 1:11 3:1 வரும். 1:11 இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோடைய எண்ணங்கள்ல நீ கவனம் வையின்னு அர்த்தம். கான்சென்ட்ரேஷன் எல்லாம் பாசிட்டிவ். இது பாருங்க, நீ செய்யக்கூடிய செயல்ல உனக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, நீ கவனம் வையின்றதை நமக்கு உணர்த்துதான். ஸோ அப்போ அந்த உணர்தல் அது உங்க கண்ணில் 2-3 வாட்டி பட்டுச்சுன்னா, ஓகே நீ ஏதோ பண்ற, நீ ஏதோ மிஸ்டேக் பண்ற, நீ அதுல கொஞ்சம் கான்சியஸா இருங்க. 2:22 அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பணம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். 2:22 அதுக்குன்னு ஒரு முறை பார்த்துட்டு வரலையான்னு இல்லை, நீங்க அடிக்கடிக்கு அதை ஒரு ஃப்ரீக்வன்சியா நம்ம அடிக்கடிக்கு பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் நடக்கும். பணம் உங்களை வந்து தேடி வரும் அப்படின்றதுக்கான உணர்தல் தான் அது. அதற்கப்புறம் 3:33 புதிய நம்ம டிராவல் பண்றோம்ல, புதுசா ஏதாவது ஒரு டிராவல் பிளான் பண்ணுவோம் பார்த்தீங்க, இங்க போகலாம் அங்கே போகலான்ட்டு. அது ஒரு 2-3 விஷயம் நீங்க பிளான் பண்ணிட்டு அப்படியே ஸ்டக் ஆகி இருக்கு அப்படின்னா, இந்த 3:33 வரும்போது அதுக்கான வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்றது உணர்த்துதான். புதிய பயணங்களை தொடங்குவதற்கான கரெக்டான டைம் இது, நீ சூஸ் பண்ணிக்கோ, நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்றதுக்கு. 4:44 அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களோட ஆசி நமக்கு இருக்கும். இதை நீங்க ஃப்ரீக்வன்ஸா அடிக்கடிக்கு பார்க்கும்போது உங்களோட முன்னோர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க, உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்றது நமக்கு உணர்த்துதான் அது. 5:55 அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றத்துக்கு நீ தயாரா இரு அப்படின்றதுக்கான உணர்தல். ஏதோ ஒரு மாற்றம் உனக்கு வரப்போகுது, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இரு அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் 5:55ன்றது அடிக்கடிக்கு வரப்போகுது. பார்ப்பீங்க நீங்க ஃப்ரீக்வன்சியா பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் 6:66 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பயணத்திற்கு நீ தயாராக இரு, நீ ஆன்மீக பயணத்தை சூஸ் பண்ணு, ஆன்மீக பயணத்தை நீ மேற்கொண்டுகிட்டே இரு, உனக்கான ஒரு நற்செய்தி காத்திருக்குன்றதுக்கான அர்த்தம் தான் இந்த 6:66. அதுக்கப்புறம் இந்த 7:77 7:77 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து மொபைலில் பார்க்கறதோட ஹெவி வெஹிக்கல்ஸ் நிறைய நம்ம பார்க்க முடியாது. அது எது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய கடின உழைப்புக்கான வெகுமதி உனக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். நிறைய பேர் வருத்தப்படுவாங்க, நான் நிறைய வந்து எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன், கடின உழைப்பு போடுறேன், எனக்கான எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட் கிடைக்கல, பரிசு கிடைக்கலன்னு. அவங்கெல்லாம் இதை நீங்கள் ஃப்ரீக்வன்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய கடின உழைப்புக்கான வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது. அதற்கப்புறம் இந்த 8:88 இந்த 8:88 இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த நிறைய பேர் இந்த கோர்ட் விஷயமா கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, கோர்ட்டில் நமக்கான ஜட்ஜ்மெண்ட் வரல, கோர்ட் நமக்கான ஒரு இது கொடுக்கல, அங்கீகாரம் கொடுக்கலன்றவங்க அடிக்கடிக்கு இந்த 8:88 பார்க்குறீங்க அப்படின்னா, நீதி நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக வரும் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் அது. இந்த வந்து 8:88. அதுக்கப்புறம் இந்த 999 இந்த 999 இல்லை 999 இல்லை இந்த 399 நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே நீண்ட நாள் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது, உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது, உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றதை உணர்த்தத்துக்கு தான் இந்த 999 சொல்லலாம், 999 சொல்லலாம், எப்படியோ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் சிலதெல்லாம் நடக்காது. அப்போது நீண்ட நாட்களில் ஏதாவது ஒரு ஸ்டக் ஆகிட்டு இருக்கீங்கன்னா இது கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நான் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸோட நம்பர்னு பிரபஞ்சம் நம்ம கிட்ட டைரக்டா பேசல, இந்த மாதிரி எண்கள் மூலியமாக உங்களுடைய விஷயத்த நமக்கு உணர்த்ததுக்காக பேசக்கூடிய எண்கள் தான் இது எல்லாமே. இப்போவாவது நம்ம இந்த எண்களை நம்ம பார்க்கும்போது இந்த விஷயம் நமக்கு வந்து கன்வே ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது நீங்க இந்த ரீதியான எண்களை ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா
கமெண்ட் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கும் புரியும்ல அது என்ன மாதிரியா இருந்தால் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செல்ஃபோனில் பார்ப்பாங்க, அப்புறம் வந்து டிபியில் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கல்ஸில், காரில், டிஜிட்டல் போர்டில், கேலண்டரில், டிவி டிஸ்பிளேயில் எதுலையாவது இந்த மாதிரி எண்களை அவங்க கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சியாக பார்க்கும்போது நான் சொன்ன மேற்கொண்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து கொஞ்சம் அவேர்னஸும் வேணும். ஏன்னா 2 விஷயம் அவேர்னஸ் இருக்கு. இந்த 199 இருக்கும்போது நீ போகக்கூடிய பாதை சரியா இல்லை, கவனம் வேணும்னு சொல்லுது. அதே மாதிரி இந்த 555 இருக்கும்போதும் நீ கொஞ்சம் கவனமாயிருன்னு சொல்லுது. ஸோ உன்னுடைய மாற்றம் வரப்போது, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாருன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நீ கவனமா இருக்கிறதுக்கானதான் இந்த நான் எண்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இப்போ எந்த ஒரு விஷயம் புரிஞ்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும்போது அதோடைய பெனிஃபிட்ஸ்ன்றது அதிகமா கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பா. சமீபத்துல இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப அதிகமா பேசப்பட்டிருந்தது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லிதான் தெரியும். நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி.